பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. நோய் இல்லாம எந்த ஒரு மனிதனுமே இல்லை. நம்ம ஊர்ல கிளைமேட் மாறுச்சுன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன், சளி, ஜுரம் இவ்வளோ வருது. போராத குறைக்கு என்னென்னமோ வைரஸ்லாம் வந்துட்டு இருக்கு நமக்கு, இல்லையா? நாம் நன்றாக வாழ வேண்டும். நிறைய நோய் இருக்கு, நோயிலே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எனக்கு நோய் வரக்கூடாது, வந்த நோய் போய்விட வேண்டும். எந்த நோயா இருந்தாலும் சரி, சரும நோயா இருந்தாலும் சரி, பேரலைசிஸ் இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, நான் மருந்து மாத்திரை உட்கொண்டு இருக்கேன். எங்க அப்பா உடம்பு முடியாம படுத்துட்டார் பெட்ல, அவரு நல்லபடியா ஆகணும். அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு. நமக்கு டாக்டர் யாரு? கடவுள். கடவுள் கூட நமக்கு டாக்டர். எந்த ஒரு டாக்டருமே கடவுளை நம்பித்தான் எல்லா வேலையும் செய்வாங்க. உங்களுக்கே தெரியும்ல, சீரியஸா யாராவது ஹாஸ்பிட்டல் இருந்தா நல்லா ஆகணும்னு கடவுளை வேண்டிக்கோங்க அப்படிம்பாங்க. நமக்கு இம்மீடியட் கடவுள் டாக்டர் தான். ஆனா அந்த டாக்டரே சொல்லுவாரு, நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க நல்லபடி ஆகணும்னு சொல்லிட்டு. உடனே கோவில்ல போய் அவங்க பேர்ல போய் ஒரு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணி எல்லாம் பண்றோம், இல்லையா? அதே மாதிரிதான் இந்த நோய் தீர்ப்பதற்காக ஒரு கடவுள் இருக்கிறார். யார் தெரியுமா? உங்களுக்கு தெரிந்த கடவுள் தாங்க. போயிருக்கீங்களே அடிக்கடி? சொல்லுங்க பார்க்கலாம். வைத்தீஸ்வரன் கோவில். அதேதான். எங்க இருக்கு? மாயவரம் பக்கத்துல, கும்பகோணத்துல இருக்கு. கும்பகோணம் கிட்ட மாயவரம் கிட்ட இருக்கு, இல்லையா வைத்தீஸ்வரன் கோவில். அந்த கோவிலுக்கு போங்க. எப்ப போனோம்? வியாழக்கிழமை போனோம். உங்க அப்பா நல்லா இருக்கணும், இல்லையா? பேரலைசிஸ் சொன்னீங்கல்ல, அப்ப உங்க அப்பா நல்லா இருக்கணும்னா 3 மாதத்திற்கு ஒரு முறை முதல் வியாழக்கிழமை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு அந்த கோவிலுக்கு போய், அந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் நல்ல எண்ணெயில தீபம் ஏற்றி, நல்ல எண்ணெய் ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அங்க நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. அதாவது அங்க விற்கிற விளக்குல எண்ணெய் வாங்க வேண்டாம். தனியா ஒரு அகல் விளக்கு, தனியா நல்லெண்ணெய் கொஞ்சம். அப்புறம் இல்ல நான் இங்க இருந்தே வாங்கி போறேன்னா டிராவலிங்ல எண்ணெய் எடுத்துட்டு போகாதீங்க, வேணாம், அங்க கிடைக்கும். அப்ப நேர போய் அங்க ஒரு எண்ணெய் அழகா சின்ன பாட்டில்ல எண்ணெய் வாங்கி, மண்ணகல் விளக்கு வாங்கி, காட்டன் திரி வாங்கி, நெருப்பட்டி எல்லாம் வாங்கி அந்த இடத்துல ஏத்திட்டு அந்த கோவிலை 5 முறை வலம் வர வேண்டும். கோவில உள்ளுக்குள்ள இருக்கிற வைத்தீஸ்வரரை வலம் வந்துட்டு துஜஸ்தம்பம் பக்கத்துல உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு ப்ரே பண்ணுங்க. என்ன ப்ரே பண்ணணும்? உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது உங்களுக்கு வியாதியாக இருக்கலாம், இல்ல உங்க அம்மாக்கு இருக்கலாம், அப்பாக்கு இருக்கலாம், மாமாக்கு இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். யாருக்காக அங்க போறீங்களோ அவர்களை நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். உங்களுக்காக போனீங்கன்னா என்ன நோய், அந்த நோயை மனசுல வச்சுட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணி, இந்த நோய் என்னை விட்டு விடுபட வேணுமாய் பிரார்த்திக்கிறேன் கடவுளே அப்படின்னு கையை கூப்பி கண்ணை மூடி சொல்லக்கூடிய மந்திரம் என்ன தெரியுமா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நீ என்ன வைத்தீஸ்வரன்ட்ட போய் நமச்சிவாய, எல்லாம் ஒண்ணுதாங்க, நமச்சிவாயன் தான் எல்லாமே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய அப்படின்னே சொல்லுங்க. சொல்ல சொல்ல ராகமா சொல்ல சொல்ல உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும், தெரியுமா? அதுதான் உங்களோட வியாதியை போய் குணப்படுத்தக்கூடிய ஒரு அரு மருந்து. யாரு? பெருமாளுடைய நாமம். நான் சிவனையும் பெருமாள் தான் சொல்லுவேன், பெருமாளையும் பெருமாள் தான் சொல்லுவேன். அப்ப அந்த சிவபெருமானுடைய நாமமானது அந்த இடத்துல சொன்னால் வைப்ரேஷன் ஜாஸ்தியா போய் உங்களுடைய வியாதியை குணப்படுத்தும். 3 மாதங்களுக்கு ஒரு முறை முதல் வியாழக்கிழமை போகணும். அதை தவிர நீங்க மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடணும், பெருமாள்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட போய் பிரேயர் பண்ணணும். 3 மாசத்துக்கு ஒரு தடவை. சரி, சில பேருக்கு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நான் வியாழக்கிழமை போக முடியாது சாமி, நான் என்ன பண்ணலான்னா அங்க இருக்கிற வைத்தீஸ்வரனுடைய போட்டோவை வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்க டைரியில நோட் பண்ணிக்கோங்க. 3 மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை உங்க வீட்டுல ப்ரே பண்ணுங்க. உங்க வீட்டுல ப்ரே பண்ணுங்க. முதல்ல அங்க போயிடுங்க. ஃபர்ஸ்ட் வியாழக்கிழமை முதல்ல வைத்தீஸ்வரன் கோவில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஸ்டார்ட் பண்றீங்க, வீட்டுக்கு வரீங்க, ஒரு 3 மாசமும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ப்ரே பண்றீங்க, ஒரு கல்கண்டோ ஏதோ ஒரு நைவேத்தியம் பண்றீங்க. இப்ப வியாதியிலேருந்து பரிபூர்ண குணம் ஆயிட்டீங்களா? நேர முதல் வியாழக்கிழமை நேர வைத்தீஸ்வரன்ட்ட போய் நன்றி செலுத்த வேண்டும். ஐயா, உன்னுடைய சன்னிதானத்துக்கு வந்தேன், இந்த துவஜஸ்தம்பத்துல உட்கார்ந்துதான் சொன்னேன், எனக்கு பரிபூரண குணம் அளித்து விட்டாய், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்க உப்பு மிளகு வாங்கி போடுறது இருக்கு, அதை வாங்கி போட்டுட்டு வந்துட்டே இருங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வியாதி வரவே வராது. ஏன்? கடவுள் நினைத்தால் எந்த வியாதியும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துடலாம், எந்த வியாதியும் எடுத்துடலாம். அதனால கடவுளுக்கு மேல் யாருமே கிடையாது. கடவுளிடம் போய் நாம் சரணாகதி அடைந்து விட்டாலே போதுமானது. அவர் நம்ம பார்த்துப்பார், வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய கர்ம வினைகளை கூட அவர் கலைஞ்சிருவார், எல்லாம் போயிடும். ஆனா சரணாகதி என்கின்ற ஒரு தத்துவத்தை நாம் கத்துக்கொண்டால் போதுமானது, இல்லையா? வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பணம் கூட வேணாங்க, ஆனா வியாதி இருந்து பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். பணம் இருந்து வியாதி இருந்ததுன்னா உடம்பு படுத்தும். நமக்கு பணம் ஓரளவு போதும், உடம்பு நன்னா இருக்கணும், இருந்தா அவங்கதான் பணக்காரங்க. வியாதியே இல்லாமல் யார் இருக்கிறாரோ அவர்கள்தான் மிகப்பெரிய பணக்காரர்கள். படுத்தொன்ன தூங்கணும், படுத்தனா 2 செகண்ட் நல்லா தூங்கிட்டேன், நான் ஜம்முன்னு தூங்கினேன், அதுதாங்க நல்ல நல்ல உடம்புக்கு அடையாளம். அப்ப இதுக்கெல்லாம் யாருடைய ஆசீர்வாதம் வேணும்? வைத்தீஸ்வரனுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதுமானது. அதனால வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க. அப்படி போக முடியாதவங்க வாங்கிட்டு வாங்க. உங்க வீட்டுல மறக்காம மறக்காம ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த வியாழக்கிழமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, எக்ஸலண்டா இருப்பீங்க. செய்யறீங்களா? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. வியாதியற்ற வாழ்க்கை தான் நமக்கு வேண்டும். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.